சர்வதேச விவகாரங்களில் புலமை பெற்ற பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். டாக்டர் ஆர்.கே., மத்திய கிழக்கில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பதற்றம், இட்ஸ் அன்பிரசிடென்டட். ஈரான் ஈராக் வாருக்கு பிறகு இது போன்ற ஒரு பதற்றத்தை நம்ம பார்த்ததில்லை. இட் இஸ் அ ரெசிபி ஃபார் அ ரீஜனல் வார். இந்த நிலை பற்றிய உங்களுடைய பார்வைகள், முதற்கட்ட அசஸ்மெண்ட் என்ன? ஹரி, நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த கான்டெக்ட் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் நேட்டன்யாவுக்கு எதிரான ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வர வேண்டிய ஒரு தருணம் இருந்தது. அதை இன்னைக்கு தவிர்த்திருக்கிறார். அதாவது நேட்டன்யாஹூ போல ஒரு வார்மோங்கர் செய்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நமக்கு தெரியும், நம்ம ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் தொடர்ச்சியாக CNN-லையும் பாக்கி இருக்கின்ற மீடியாவிலையும் பார்த்து கொண்டு வருகிறது. என்னவென்றால், அமெரிக்காவில் இருக்கின்ற நிறுவனங்கள், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆனாலும் சரி, பென்டகன் ஆனாலும் சரி, சிஏ ஆனாலும் சரி, கசியவிட்ட தகவல்கள், அதாவது இஸ்ரேல் அட்டாக் பண்ண போகிறது ஈரானை, ஆனால் எங்களுக்கு அதில் தொடர்பில்லை என்பது மிக தெளிவாக we are not in line with this thinking அப்படின்றது மிக தெளிவாக அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதை அந்த செய்தியை கசி விடுகிறார்கள். எங்கேயுமே நாம பார்த்தது கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது அமெரிக்காவுக்கு சாதகமாக ஒருத்தர் ஒரு தாக்குதல் நடத்த போறார், அந்த தகவலை முன்கூட்டியே ஒரு 3 நாள் முன்கூட்டியே தெரிவிப்பது என்பது நாம் கேள்விப்படாத விஷயம். அப்ப மிக தெளிவாக அமெரிக்காவில் அமெரிக்கா வாண்ட்ஸ் டு மேக் இட் கிளியர், இதுல எங்களுக்கு ஒரு பங்கும் கிடையாது என்று அது மறுபடியும் கொண்டு வச்சுக்கிறாங்களோ. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு, நெத்தன்யாஹூவுக்கு மறைமுக ஆதரவையும் கொடுத்துட்டு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்களுடைய ஹிஜாபை இஸ்ரேலை வச்சு செய்ய வச்சுட்டு அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்களோ. நீங்க சொல்றீங்க நெத்தன்யாஹூவுடைய டொமெஸ்டிக் பொலிட்டிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்காக அவர் செய்யறார் அப்படின்னு. அதனால மட்டும் அமெரிக்காவை, குறிப்பாக ட்ரம்புடைய அமெரிக்காவை பகைத்து கொண்டு நெத்தன்யாஹூவால் இந்த நடவடிக்கை எடுக்க முடியுமா? ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரியும். நெத்தன்யாஹூவே பலமுறை ஸ்னப் பண்ணியிருக்கிறார், அவர் அவமானப்படுத்தியிருக்கிறார். ட்ரம்புடைய மறைமுக ஆசி இல்லாமல் நெத்தன்யாஹூவால் இஸ்ரேலால இதை செஞ்சிட முடியுமா? இஸ்ரேல் ஏறத்தாழ அந்த ஐபேக் என்ற அந்த நிறுவனம், நம்மளுடைய ஐபேக் கிடையாது, AIPAC, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத அமைப்பு. ஆமா ஆமா, நம்மளுடைய பிரசாந்த் கிஷோருடைய நிறுவனம் கிடையாது. அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அங்க பாலிடிக்ஸ்ல அவர்கள் செய்கிறார்கள். அதன் காரணமாக அமெரிக்கா அரசியல்வாதிகள் யாருமே இஸ்ரேலினுடைய ஸ்டேட்டினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக யாருமே ப்ரொடெஸ்ட் கூட பண்ண முடிய மாட்டேங்குது. இப்ப இஸ்ரேல் நடக்கிற அளவுக்கு கூட ப்ரொடெஸ்ட் அமெரிக்காவில் நாம் பார்க்கவில்லை. இதை தாண்டியும் இன்னைக்கு கசிவிட விட்ட செய்திகள் என்னவென்றால், ட்ரம்ப் நேத்தன்யாஹூவிடம் பேசியிருக்கிறார், அவரை அறிவுறுத்தினார், இந்த மாதிரி ஈரானை அட்டாக் பண்ணக்கூடாது என்று அறிவுறுத்தினார் என்ற செய்தியை கசி விடுகிறார்கள். அதன் பிறகு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யதார்த்தம் அந்த பவர் ஈக்குவேஷன் தெரியும்ல, நெத்தன்யாஹூவுக்கும் ட்ரம்புக்கும் இருக்கக்கூடிய பவர் ஈக்குவேஷன் தெரியும். அவர் மிடில் ஈஸ்டுக்கு போகும்போது தன்னுடைய முதல் ஸ்டாப்பா இஸ்ரேலை தவிர்த்துட்டு சவுதி அரேபியாவுக்கு போறார். அவர் ஈரான் பாம்பு வச்சுக்க கூடாதுங்கிறதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். அவங்க வெளியில 1000 சொல்லலாம், பட் அந்த பவர் ஈக்குவேஷனை பார்க்கும்போது அமெரிக்கா, இஸ்ரேல், குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப், நெத்தன்யாஹூ பவர் ஈக்குவேஷனை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில மறைமுக ஆசி, அமெரிக்காவுடைய மறைமுக ஆசி இருக்குன்னு பார்க்க முடியும். அதுதானே ஈரானும் சொல்லுது. அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கிறது, அதை தாண்டி அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனா இங்கே நடக்கின்ற விஷயம் என்னவென்றால், இட் இஸ் மோர் லைக் தி டெயில் வாகிங் தி டாக். அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இது என்று நான் ஒரு வழக்கமான சூழல்ல செய்ய முடியும். ட்ரம்போட அமெரிக்கா கிட்ட செய்ய முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஆமா ஆமா, அது இனிமேல் நமக்கு தெரிய வரும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று நாம் இன்னும் கணிக்கவே முடியாது. ஏனென்றால் ட்ரம்பை மறுபடியும் குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டு நேத்தன்யாஹூ ஒரு காரியம் செய்திருக்கிறார். இது முதல் முறை கிடையாது. கடந்த அக்டோபர்ல கூட பைடன் இஸ்ரேல் இதே போல ஈரான் மேல தாக்குதல் நடத்த போவதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பைடன் திட்டவட்டமா கூடாதுன்னார். நெத்தன்யாஹூ கேட்டார். பைடன் எவ்வளவு பலவீனமான அமெரிக்க அதிபர்னு தெரியும். அவருடைய பிரஷருக்கே நெத்தன்யாஹூ பணிய வேண்டியிருந்தது. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் விரும்பாத ஒரு விஷயத்தை நெத்தன்யாஹூவால செஞ்சிருக்க முடியுமா? மை தியரி இஸ், ஏதோ ஒரு வகையில ட்ரம்ப் மறைமுகமா கோ ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. இல்ல, என்னை பொறுத்தவரை ஒரு வேர்ல்ட்ஸ் ஒன்லி சூப்பர் பவர், இப்போதைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சூப்பர் பவர், அதனுடைய தலைவர் மிக தெளிவா ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசுகிறார். ட்ரம்பை பொறுத்தவரை அவர் செய்யாத விஷயத்துக்கும் சரி அவர் கிரெடிட் எடுத்துக்கொள்வார். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் வேண்டாம் வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்க ஒரு 6 மாசம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா மிக தெளிவாக ஈரான் இஸ் அவர் எனிமி, ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஹால் பண்ண வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் பல விஷயங்களை அவர் பேசியிருந்தார். we will stop it today எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்.
ஆனால் அது அந்த பொசிஷன்ல இருந்து ஏன் மாறினான்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன்ல அந்த போரை அவரால் நிறுத்த முடியவில்லை. அவருக்கு அதுல பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்ப வந்து பொதுவாத ஒரு வார், அதாவது யமன் அந்த தாக்குதல் நாம் பார்த்தோம். அதாவது ஏறத்தாழ ஒரு 72 hours to 80 hours வந்து கோரமான தாக்குதல் வந்து யமன் மேல நடக்கிறது. ஆனால் அதன் பிறகு வந்து எங்களுடைய அந்த கம்ப்ளீட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஹேவ் பீன் மெட் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து பின்வாங்குகிறார்கள். ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது, சிஐஏயும் யமனில் இருக்கின்ற அந்த இப்ப இருக்கின்ற மிலிட்டரி ரெஜிம் சரி, அவர்கள் 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்து we will not attack you என்ற அந்த உறுதிமொழியின் பேரில் தான் அது வந்து வாபஸ் வாங்குகிறார்கள். அப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து இப்ப என்னை பொறுத்தவரை ஏதோ ஒரு அளவுக்கு ட்ரம்புக்கு தெரிய வந்திருக்கிறது, திஸ் பவுடர் கேக் என்று தெரிய வந்திருக்கிறது. இதில் மீண்டும் மீண்டும் நாம வந்து பிரச்சனைகள் வளர்த்திக் கொண்டே போனால், புது புது பொறுப்புகள் தொடுத்துக் கொண்டே இருந்தால், இது ஒண்ணுமே வந்து அது நீட்டிக் கொண்டே இருக்கும், ஒண்ணு நீடித்துக் கொண்டே இருக்கும், ரெண்டாவது வந்து ஒரு காலத்திலே அது வந்து முடியாது என்று அவருக்கு புரிந்து விட்டது என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை this seems to be இது முன்னாடி பேசியிருப்பார்கள். இப்ப நேத்தன்யாகு வந்து ட்ரம்ப் வந்து வாஷிங்டன்ல சந்திக்கிறார், போன மாசம் சந்திக்கிறார். அந்த சமயத்தில் கூட அது பேசியிருக்கக்கூடும். அப்போ ட்ரம்ப் டெஃபினட்டாக கூறியிருக்கக்கூடும், அதாவது ஒரு அப்ரோப்ரியேட் டைம்ல வந்து நாம டெஃபினட்டாக ஈரானை அட்டாக் பண்ண வேண்டும் என்ற விஷயத்தை வந்து டெஃபினட்டாக கூறியிருக்கக்கூடும். ஆனால் அந்த டைம் என்னவென்றது அமெரிக்கா தான் முடிவு பண்ண வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் இவர் வந்து கொஞ்சம் முந்திக்கிட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதோடைய வரலாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது வேறு ஒரு நாட்டுடைய எதிரி நாட்டுடைய அணு ஆயுத சக்தியை அணு சக்தியை இஸ்ரேல் தாக்குவது இது முதன்முறை அல்ல அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஈராக்குடைய அணுசக்தி நிலையத்தை இதே போல வான்வழியாக தாக்கி இஸ்ரேல் ஒழித்தது. அந்த சமயத்தில் கூட அமெரிக்கா இது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லையே, நாங்கள் இதை கண்டிக்கிறோங்க வரைக்கும் சொன்னது அன்னைக்கு அதிபர் ரொனால்ட் ரீகன். ஆனால் தனிப்பட்ட வகையில் அவர் புன்முறுவலோடு இஸ்ரேல் செய்ததை ரசித்தார் என்று குறிப்புகள் உண்டு. இஸ்ரேல் இப்படி செய்திருக்கிறது அப்படின்னா அவருடைய அதிகாரிகள்லாம் சொல்லும் போது பாய்ஸ் வில் பி பாய்ஸ் என்று சொன்னாராம். சிரியாவை, லிபியாவில் இதே போல ஒரு அணுசக்தியை பெறக்கூடிய நிலையில் அந்த நாடுகள்லாம் அணுசக்தியை டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் அழித்தது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஈரான் ஒரு முக்கியமான ஒரு பிராந்திய சக்தி. ஈரான் உடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய உறுத்தலாக இருந்து வரக்கூடிய நிலையில் அதுதான் அதோடைய மிகப்பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் என்று இஸ்ரேல் நினைக்கும் பொழுது இதை அழித்திருக்கிறது. இதற்கு நிறைய விளைவுகள் இருக்க போது. திரு ஆர்கே சொல்வது போல அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, இது மேலும் எப்படி விரிவடைய போகுது, இல்லை இதை கண்டெயின் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களும் நாட்களும் சொல்லும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.